இப்போ வந்து உடனே 100% நடக்கலைன்னா கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமா சில விஷயங்கள் நடக்குது. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளை என்னை சந்திக்க வர பொதுமக்களாக இருக்கட்டும், ஏன்னா எத்தனையோ தேவைகளோட பொதுமக்கள் வருவாங்க. அவங்களோட ஒரு சேவகனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகளுக்காக அரசு துறை சார்ந்த அலுவலகங்களுக்கு போறப்ப லஞ்சம் கேட்டாலோ, அது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களோட அண்ணன், உங்களோட தம்பி, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜயோட ஆட்சி. மக்கள் சார்ந்த விஷயங்கள் நினைக்கிறோம். எதனால் அது சாத்தியப்படாது? மக்களும் தமிழக முதல்வரும் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்கோம். இல்ல, நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் முதல்ல சொன்னதே வந்து லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இன்று ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுமே இன்று அதை வந்து உணர்றாங்க. ஸோ நிறைய அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தவிர்க்கப்படுது, ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் நடைபெறுதுன்னு இப்போ மக்கள் நம்புற ஒரு நிலைமைக்கு உருவாகிட்டு இருக்கு. அதை நம்ம இன்னும் நடைமுறைப்பட, ஏன்னா இப்போ வந்து உடனே 100% நடக்கலைன்னா கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமா சில விஷயங்கள் நடக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நேர்மையா தலைவர் என்ன சொல்றாரோ அந்த வழியில தான் பயணிக்கின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளை என்னை சந்திக்க வர பொதுமக்களாக இருக்கட்டும், ஏன்னா எத்தனையோ தேவைகளோட பொதுமக்கள் வருவாங்க. நம்மளுக்கே தெரியாம ஒரு சின்ன தவறுகள் கூட நடக்கக்கூடாதுன்னு நம்மளோட அலுவலகத்திலிருந்து இதை ஸ்டார்ட் பண்றோம். இங்க வர பொதுமக்கள் யாரும் எதற்காகவும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு அவங்களோட ஒரு சேவகனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகளுக்காக அரசு துறை சார்ந்த அலுவலகங்களுக்கு போறப்ப லஞ்சம் கேட்டாலோ, இல்ல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் உடனடியாக நமது இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். அவர்களோட இது தகவல்கள் அனைத்தும் ரகசியமா பாதுகாக்கப்படும் சொல்லிடுவோம். இது நம்ம வெளிப்படைத்தன்மை வேணும்ன்றதான் தலைவர் தளபதி சொன்னது. அது நம்ம அந்த எண்ணத்துல தானே இருக்கோம். நம்மளோட நோக்கம் ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு அரசு அமையணும் அப்படின்னு தலைவர் சொன்னதுதான். அதை நம்மளும் அதுல பங்களிப்பு இருக்கணும். இந்த விஷயத்தை கொண்டு வரோம். கண்டிப்பா இது அனைத்து அரசு அலுவலகங்களையும் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போறோம். ஸோ பொதுமக்கள் நேரடியாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக சாத்தியப்படும். ஏன்னா இது வந்து அதாவது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களோட அண்ணன், உங்களோட தம்பி, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜயோட ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு தலைவனோட ஆட்சியில நிச்சயமாக இது சாத்தியப்படும். அதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். ஏன்னா அரசு இன்னைக்கு தமிழக முதல்வர் சொன்னதுதான் தமிழகத்தில் நடைபெற வேண்டும். அது நல்ல விஷயங்கள், மக்கள் சார்ந்த விஷயங்கள் நினைக்கிறோம். எதனால் அது சாத்தியப்படாது? மக்களும் தமிழக முதல்வரும் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்கோம். அதோட இணைந்து அரசு அலுவலர்களும் ஒன்றிணைந்தார்களாம். ஏன்னா இன்று உண்மையை சொன்னா இன்று அரசு அலுவலர்கள் நிறைய பேர் இளைஞர்கள் தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த நோக்கம் இருக்கு, தலைவர் தளபதி சொல்றத, தமிழக முதல்வர் சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ட்டு. ஸோ இது சாத்தியப்படுமானா 100% சாத்தியப்படும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்றைக்கு எல்லாருமே நம்ம அதற்கான முயற்சி தானே எடுக்கிறோம். நிச்சயமாக சாத்தியப்படும் ஒரு நம்பிக்கை இருக்கு.